உறவு சொன்னதாம் அல்லாவை பார்த்து. உறவு சொன்னதாம். உறவுங்கிற வார்த்தைக்கு அரபியில ரஹம் என்று சொல்வது. உறவு என்ற வார்த்தைக்கு ரஹம். ரஹம்னா உறவு. அல்லாஹ் உறவிடத்தில் கேட்கிறான், உன்னை படைத்தேன், உனக்கு என்ன கோரிக்கை? அந்த உறவு சொன்னது, ரப்பே என்னை நீ படைத்தாய். அல்லாஹ் இப்படி சொன்னான், என்னிலிருந்தே உறவை படைத்தேன்கிறான். அல்லாஹ்வுக்கு பேரு ரஹ்மான், ரஹீம். இந்த ரஹ்மானும் ரஹீமும் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து பிறக்கிறது. ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து அல்லாஹ் சொன்னான், நான் ரஹம் என்ற வார்த்தையிலிருந்து தான் ரஹ்மான் ஆகிறேன். ரஹம் என்று சொன்னால் உறவு. நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க. அதிலிருந்து தான் அல்லாஹ் ரஹ்மான் ஆகிறான். அல்லாஹ் சொன்னான், நான் என்னிலிருந்து உன்னை எடுத்திருக்கிறேன். அந்த உறவிடத்தில் எது வேணுமென்றாலும் கேள். அது ரெண்டு கோரிக்கை. ரப்பே சில் மண் வசலனி, என்னோடு யார் நெருக்கமாக இணக்கமாக இருப்பார்களோ அவங்க கூட மட்டும்தான் நீ இணக்கமாக இருக்கணும். என்னோடு இணக்கம் காட்டுபவர்களோடு நீ இணக்கம் காட்ட வேண்டும். என்னை சேர்ந்திருப்பவர்களோடு நீ சேர்ந்திருக்க வேண்டும். உறவு அல்லாஹ்ட்ட வச்ச கோரிக்கை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வக்தா மன் கதஅனி, என்ன கட் பண்ணிட்டாங்க, என்னை விட்டு தூரமாகறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் உறவு முறிச்சிட்டாங்க. நீ அவங்க தொழுதாங்க நோன்பு வச்சாங்கலாம் பார்க்கக்கூடாது. அவங்கள நீ கட் பண்ணிடணும். அவங்கள கட் பண்ணிடணும். அவங்க கூட நீ இருக்கக்கூடாது. இந்த ஒரு வரம் எனக்கு வேண்டும் என்று உறவு கேட்டது. எல்லாமே ஹதீஸில் பதிவான செய்தி. என்னை சேர்ந்தவர்களோடு நீ சேர வேண்டும். என்ன கட் பண்ணிட்டாங்கன்னா நீ கட் பண்ணணும் அவங்கள. அவங்க கூட நீ உறவு வைக்க கூடாது என்று கேட்டபோது அல்லாஹ் சொன்னான், அப்படியே ஆகட்டும் என்றான். நீங்க புரிஞ்சுக்கங்க, அல்லாஹ்வோடு இருக்க வேண்டுமா, அவன் தொடர்பில் இருக்க வேண்டுமா? நான் செய்த வணக்கத்தாலும் தியாகத்தாலும் தர்மங்களாலும் என்னுடைய ஹஜ்ஜு உம்ராக்களை கொண்டு அல்லாஹ்வின் பேரன்பை நான் பெற்றிருக்கிறேன். அதில் நான் தொடருவதற்கு என் உறவோடு நான் தொடர வேண்டும். நீங்கள் உயர வேண்டும். அல்லாஹ்வின் பார்வையில் உயர்ந்த மனிதராக இருக்க வேண்டும். உறவு ஒரு பெரிய பாலம், எனக்கும் என் ரப்புக்கும் இணைகிற பாலம். என் தொழுகை மிகச்சரியாக அல்லாஹ்வின் உறவை எனக்கு வாங்கி தருவதற்கு என் உறவுதான் வழி செய்ய வேண்டும். என் நோன்பில் நான் கரை சேருவதற்கு என் உறவோடு தான் நான் இணக்கம் காட்ட வேண்டும். உறவோடு இணக்கம் இல்லையா, அல்லாஹ் என்னை இணக்கத்தை விட்டு விலக்குவான் என்று உறவால் உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால உறவுகளை சேருங்கள். உங்கள் இரணத்தில் பரக்கத், உங்களுடைய வறுமை கஷ்டம் நீங்கும், நோய்கள் நீங்கும், நீண்ட ஆயுள் பெறுகிறீர்கள். இத்தனை சுப செய்திகளோடு வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறவை அழகாக சேர்ந்து வாழுங்கள் என்கிறார்கள். அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில் உறவுகளை சேர்ந்து வாழ்பவர்களை பாராட்டி பேசுகிற நூற்றுக்கணக்கான வசனங்கள் இடம்பெறுகிறது. வத்தகுல்லாஹ, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொல்வான், ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வை பயப்படுங்கள், வல் அர்ஹாம் உறவுகளை பயப்படுங்கள் என்கிறான். அல்லாஹ்வை பயப்படுங்கன்னு சொன்னா அல்லாஹ் உறவை பயப்படுங்கன்னு சொல்றான். ஏன் உறவை பயப்படணும்? உறவை கட் பண்ணிடாதேன்னு அர்த்தம். உறவு பயப்படணும்னா உறவு விஷயத்தில் நேர்மையை தவறி விடாதே, உறவு விஷயத்தில் புறந்தள்ளி விடாதே. எனவே இபாதத்துக்காக வாழ்கிற நாம் ரெண்டு கடமைக்கு சொந்தமானவர்கள். அல்லாஹ்வோடும் அழகாக நடக்க வேண்டும். அவன் வணக்கத்தோடு அவனிடத்தில் கையேந்துவதில் அவன் எப்படியெல்லாம் நான் இருக்க பிரியப்படுவானோ அப்படி இருப்பதில் ரொம்ப ரொம்ப கவனம். அதற்கு முன்மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடியார்கள் விஷயத்திலும் நான் ரொம்ப அழகாக நடக்க வேண்டும். என்னை தந்தையை சார்ந்த உறவுகள், என் தாயை சார்ந்த உறவுகள், என் மனைவி வழியாக வந்த உறவுகள், மூணு உறவுகள். ஒன்று தாயின் வழி உறவு, தந்தையின் வழி உறவு, இன்னொன்று திருமண வழியில் வந்த உறவு. என் மனைவியின் உடன்பிறப்புகள், என் மனைவியின் பெற்றோர்கள், அந்த உறவுகள். இத்தனை உறவுகளோடும் நான் அழகாகவே நடக்க வேண்டும். இந்த உறவை தூக்கி அந்த உறவை இறக்கிவிடக் கூடாது. இந்த உறவுக்கு முக்கியத்துவம் அந்த உறவுக்கு முக்கியத்துவம் இல்லை, ஆக்கிவிடாதீர்கள். உறவுகள் அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும், நேசம் காட்டப்பட வேண்டும், உதவியும் செய்யப்பட வேண்டும். இல்லையா அவர்களோடு இணக்கமாகவாவது இருந்திருக்க வேண்டும். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான இந்த வாழ்க்கையை
அழகுபடுத்தி வாழ தௌஃபீக் செய்வானாக. ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அத்தனை வாழ்க்கையிலும் நான் உயர்வதற்கு, உன்னுடைய படித்தரம் உயர்வதற்கு, இமேஜ் உனக்கு கூடுவதற்கு, மனித உலகில் நீ மிளிர வேண்டுமா என்று கேட்டார்கள். தனித்துவம் பெற வேண்டுமா என்று கேட்டார்கள். உயர்நிலையில் இருக்க வேண்டுமா, உறவுகளோடு இணைந்து விடு என்கிறார்கள். எல்லாம் அல்ல அல்லாஹ் அப்படி ஒரு அருமையான வாழ்க்கையை நம் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. எங்கெல்லாம் பிரிந்து இருக்குமோ அங்கெல்லாம் இணைத்து வைப்பானாக. எங்கெல்லாம் இணைந்து இருக்கிறோமோ அதை பலப்படுத்துவானாக.